வணக்கம். நேற்று திருப்பதியில் கீழே இருக்கிற கோவிலெலாம் சுற்றி பார்த்துட்டோம். இன்றைக்கி ஜீப்பு மூலமாகவே திருப்பதியிலேருந்து திருமலைக்கு நம்ம பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். கீழே இருந்து திருமலைக்கு 21 கிலோமீட்ரு, குறைஞ்சது 45 நிமிடங்கள் பிடிக்கும். இப்போ நாங்கள் மலை மேலே வந்துட்டோம். ஏற்கனவே நாங்கள் திருமலையில் ரூம் ரிசர்வேஷன் பண்ணியிருந்தோம். அந்த ரூம் எங்கே அலாட் பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக திருமலையில் சிஆர்ஓ ஆஃபீஸ் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அது பக்கத்தில் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்குள்ளே ஒரு காஃபி டிஃபன் சாப்பிட்லான்னு கொஞ்சம் நேரம் சாப்பிட்டுட்ருக்குறோம். திருமலை மேலே வந்துட்டோன்னா உணவுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. பார்க்குற இடமெல்லாம் ஹோட்டல், அதுக்கப்புறம் பார்க்குற இடமெல்லாம் ரெஸ்ட் ரூம். இது ரெண்டும் திருமலா திருப்பதியில் இருக்கிறதுனால திருப்பதி அவ்வளோ சுத்தமாக இருக்குது. திருமலையில் எந்த இடத்துல வேணாலும் நம்ம தைரியமாக உட்காரலாம், அவ்வளோ சுத்தமாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது சிஆர்ஓ ஆஃபீஸ். ரூம் கீழேயே புக் பண்ணிட்டு வராதவங்களுக்கு மேலே ஆதார் கார்டை கொடுத்துட்டோம்னா குலுக்குள் முறையில் ரூம் அலாட் பண்ணுவாங்க. அவங்களுடைய ரூம் இந்த டிஸ்பிளேயில் வரும். அதை பார்த்து அவங்க ரூமுக்கு அலாட் பண்ணி போயிடலாம். ஏற்கனவே திருமலையில் நாங்கள் ரூம் புக் பண்ணியிருந்தோம். அந்த டிக்கெட் எடுத்துகிட்டு போய் திருமலையில் இருக்கிற சிஆர்ஓ ஆஃபீஸில் போய் காமிக்கணும். அப்போ தான் யாருக்கு எந்த இடத்துல ரூம் அலாட் பண்ணியிருக்காங்கன்றதே சொல்லுவாங்க. அப்படி எங்களுக்கு ரூம் அலாட் ஆன இடம் தான் ஸ்ரீ வராகசுவாமி ரெஸ்ட் ஹவுஸ். இந்த சிஆர்ஓ ஆஃபீஸ்க்கும் நமக்கு விழுந்த ரூமுக்கும் ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். இப்போ அந்த இடத்த நோக்கி தான் நாங்கள் போய்கிட்டு இருக்கிறோம். இப்போ நீங்கள் இந்த பார்க்குற பெருமாள் கிட்ட தான் எல்லாருமே செல்ஃபியும் ஃபோட்டோவும் எடுத்துப்பாங்க. உண்மையான வெங்கடாஜலபதி கிட்ட ஃபோட்டோ எடுக்க முடியாதனால இந்த பெருமாள் கிட்டே எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. இந்த இடம் எப்பயுமே கூட்டமாக தான் இருக்கும். இது சிஆர்ஓ ஆஃபீஸ் பக்கத்தில் ரவுண்டானா கிட்டே இருக்குது. இந்த ஃபேண்டா கலரில் சாரி கட்டினவங்க எல்லாருமே திருப்பதியில் இலவசமாக சேவை செய்கிறவங்க. ஆண்களுக்கு வெள்ளை வேஷ்டி வெள்ளை பனியனும், பெண்களுக்கு இந்த ஃபேண்டா கலர் சாரியும் கொடுத்துருக்குறாங்க. திருமலையில் சேவை செய்கிறவங்க நினைக்கிறவங்க முன்பதிவு செஞ்சுட்டு இலவசமாக 1 வார காலத்திற்கு திருமலையில் சேவை செய்யலாம். இப்போ நாங்கள் தங்க போகிற ஸ்ரீ வராகசுவாமி ரெஸ்ட் ஹவுஸ் பக்கத்தில் வந்துட்டோம். போகிற வழியில் ஃபுல்லாக ஹோட்டல் தான். இதை பார்த்துட்டு நம்ம தங்க போகிற ரூமை போய் பார்ப்போம். இப்போ நம்ம வராகசுவாமி ரெஸ்ட் ஹவுஸ்க்குள்ளே வந்துட்டோம். இந்த இடத்துல தங்குறதுக்கு ஒரு நாளைக்கு 100 ரூபா வாடகை, 500 ரூபா அட்வான்ஸ். 2 நாள் தங்கணுன்னா இன்னொரு 100 ரூபா பிடிச்சிட்டு அவங்களுடைய பேலன்ஸ் அமௌண்ட்டும் அவங்களுடைய அக்கௌண்ட்டில் அனுப்பிச்சி வச்சுடுவாங்க. இப்போ நம்ம இந்த ரூமை பார்க்கலாம். எப்பயுமே இங்கே ரூம் சுத்தமாக தான் இருக்கும். டபுள் காட், பில்லோ கவர், பெட் ஸ்ப்ரெட்டர்லாம் அடிக்கடி துவைச்சி மாற்றிடுவாங்க. இந்த கம்பளி தான் எப்போ துவைப்பாங்கன்னு தெரியாது, அதனால் நாங்கள் எப்பயும் அதை யூஸ் பண்ணவே மாட்டோம். இதை தவிர டேபிள் சேர்லாம் இருக்குது. டாய்லெட்டில் பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டர் 24 மணி நேரம் வந்துக்கிட்டே இருக்கும். திருப்பதியில் 100 ரூபாய்க்கு இவ்வளோ வசதியாக கிடைக்கிறதுக்கு திருப்பதியை விட்டால் வேறு எங்கேயும் கிடையாது. நாங்கள் எல்லோரும் எங்கள் ரூமில் குளிச்சுட்டு இன்றைக்கி ஈவினிங் வராகசுவாமி பெருமாளை மாத்திரம் பார்க்கலான்னு முடிவெடுத்துட்டோம். நாளைக்கு காலையில் 11 மணிக்கு தான் பெருமாளை பார்க்குற தரிசன டைம் எங்களுக்கு. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கூட்டம் எல்லாம் சாமி பார்த்தவங்க, பார்த்துட்டு வந்தவங்களுடைய கூட்டம் தான் இது. இங்கே அதிகப்படியான ரெஸ்டாரண்ட் இருக்கிறனால எப்பயுமே இங்கே கூட்டம் இருக்கும். இது பக்கத்திலே அன்னதான கூடமும் இருக்குது. இப்போ நாங்கள் வரக பெருமாளை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம். இதுதான் வராக பெருமாள் கோவில். இது தெப்பக்குளம் பக்கத்திலேயே இருக்குது. திருப்பதி பெருமாள் கோவில் உருவானதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உருவானது தான் இந்த வராக பெருமாள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கோவில்.
திருப்பதி போகிறவங்க பெருமாளை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வரக பெருமாளை பார்த்துட்டு தான் திருமலையில் 2 நாள் தங்கியிருந்தோம். அதில் 2வது நாள் தான் எங்களுக்கு திருப்பதியில் சாமி பார்க்கக்கூடிய டைம். நாங்கள் காலையில் குளிச்சுட்டு ரூமை விட்டு வெளியே வந்த உடனே காதில் ஃபுல்லாக கோவிந்தா கோவிந்தான்ற நாமம் தான் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. எப்பயுமே கோவிந்தான்ற வார்த்தையை நல்லதுக்கு தாங்க பயன்படுத்தணும், வேறு எதுக்கும் பயன்படுத்தக்கூடாது. நம் பாவத்தெல்லாம் போக்கி வைகுண்டத்துக்கு போகணுன்னா இந்த கோவிந்தா நாமத்தை சொன்னால் தான் அங்கே போக முடியும். நம்ம மலையேறி மலையை விட்டு கீழே இறங்குற வரைக்கும் திருப்பதியில் எங்கே பார்த்தாலும் கோவிந்தா கோவிந்தான்ற சத்தம் உங்கள் காதில் விழுந்துக்கிட்டே இருக்கும். மலை மேலே எப்பயும் சில்லுன்னு இருக்கும், அதனால் டீ எப்பயும் கிடச்சிட்டே இருக்கும். இந்த பொரியும் சூடாக கொடுப்பாங்க. ஒரு பாக்கெட் 30 ரூபா. నేను ఫేస్బుక్లో పెడతారు చూడ ఇన్స్టాగ్రామ్ పెట్టాడు ఇంతకుముందు పెట్టినాడు కదా. ఇంకోటి ఇచ్చేదా ఒకటి చాలా పూర్వం ఏ మసాలా చురుమురే. இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோலாம் திருமலையில் எடுத்தது தான். மலை மேலே அப்படியே எடுத்திருக்கேன், அதுக்குண்டான கதைகள்லாம் கிடையாது. அதனால் இந்த வீடியோவை அப்படியே பார்த்து ரசிங்க. అలాగే వెళ్ళా కదా, మొన్న అలాగే వెళ్ళా. ప్రసన్న ఇక్కడ స్పీడ్ ఒరే దారం చేపిద్దామా?
మేడం ఫోటో प्रोष्ठीश विग्रह सुनिष्ठीवनोद्धत विशिष्टाम्बुचारि जलधे कोष्ठान्तराहित विचेष्टागमोघ परमे बोल दिया ये चॉकलेट अच्छा है जिंदगी भर तक चॉकलेट खिला खा सकते हैं आज बात हो गया యూట్యూబ్లో తిరుపతి చాలా బాగుంది అన్ని దర్శనాలు బాగా అయినాయి ఏ దర్శనాలు బాగా జరిగాయి అందరూ రావాలి అందరూ చూడాలి తిరుపతి చాలా బాగుంది ఎంజాయ్ చేయొచ్చు చిల్లగా ఉండొచ్చు ఈరోజు
இப்படி வாங்கப்பா. அப்படியே வா. இதோட திருப்பதி வீடியோ முடிஞ்சிருச்சு. அடுத்த வாரத்தில் கோனார்க் சூரியனார் கோவில் அந்த வீடியோவை நம்ம பார்க்கலாம்.